அப்படியே மேலே இருக்க ஈக்குவேஷன் அப்படியே மாற்றணும். ஏ மைனஸ் பி பதிலாக பி மைனஸ் ஏன்னு போடணும். ஓகே, இங்கே பி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஏ இன்ட்டு பி மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். இங்கே ஏ இன்ட்டு பி மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக பி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ் போடணும். ஓகே சார், இது எல்லாமே டெரிவேஷன் 10 மார்க் கொஷின். ஓகேவா? இது லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, கடந்த வருடம் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. ஓகே, ஏ பிளஸ் பி தட் gives ப்ராடக்ட்க்கு 1/t a minus b ln b into a minus x divided by a into b minus x அப்படியே மாற்றணும். ஓகே, தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் k3 equal to 1/2t x into 2a minus x divided by a square into a minus x whole square. ஓகேவா? அதே போல ஜீரோ ஆர்டருக்கு சிம்பிளி k0 equal to x/t. இதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ எல்லா ரேட் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க முடியுமானா இட்ஸ் டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் சிம்பிள், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆல்சோ இஸ் சிம்பிள். இப்போ செகண்ட் ஆர்டர் இருக்கு, தேர்ட் ஆர்டர் இருக்கு, அது நம்ம மறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுட்டு, ஓகேவா, ஸோ வரக்கூடிய ஈக்குவேஷன் இங்கே வந்து செகண்ட் ஆர்டர்னா 1/tன்னு வரணும், செகண்ட் ஆர்டர்னா 1/tன்னு வரணும், தேர்ட் ஆர்டர்னா 1/2tன்னு ஆரம்பிக்கணும். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் பார்க்கணும். மேபி கொடுத்துருக்கிற ஆன்சர் சார் ரேட் ஈக்குவேஷன் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யூனிட் இல்லையா, யூனிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, ஓகே, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கு, மேலே எக்ஸ் இருக்கு, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கு, ஓகே, அண்ட் ஏ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இந்த கான்சன்ட்ரேஷன் டைம் கேன்சல் பண்ணா, மேலே இருக்கிற கீழே இருக்கிறத கேன்சல் பண்ணா பவர்ல 2 வருது இல்லையா? அப்போ இந்த ஏ மைனஸ் எக்ஸ் பாருங்க, மேலே இருக்கிறது இது ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லையா, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 2a மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கீழே ஏ ஸ்கொயர், ஓகே, அது ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, அது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்குது ஏ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னா அப்போ மேலே போகும்போது எக்ஸ் பவர் -2 வரும். அப்போ எக்ஸ்ன்றது மோல்ஸ் பர் லிட்டர். ஓகே, அப்போ அது மைனஸ்ல வரணும், மோல் பவர் -2 பெர் லிட்டர் பர் -2 அது. அப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ டீன்றது செகண்ட். ஏதாவது ஒரு வகையில் எதர் ரேட் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சு யூனிட் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் யூனிட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப ஈஸி. nth ஆர்டருக்கு யூஸ் பண்ணினா போதும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு வகையில் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நவ் கமிங் டு தி ஆஃப் லைஃப் பீரியட், ஜஸ்ட் வெயிட் ஃபார் a minute, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே, மியூட் பண்ணுங்க. ஓகே, ஆஃப் லைஃப் பீரியட். ஓகே, இப்போ இந்த ரேட்டு அது பேஸ் பண்ணி ஆஃப் லைஃப் பீரியடு கண்டுபிடிக்கிறது. ஓகே, நம்ம இது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். ஆஃப் லைஃப் டி ஆஃப் ஆர் T.5. ஆஃப் லைஃப் பீரியட்னா என்னன்னா, த டைம் ரிக்வயர்டு ஃபார் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் reactant to decrease to half its original amount. அதை பாதியா குறையிறது. ஓகே, அப்படி செறிவுல பாதியா குறையிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதான் ஆஃப் லைஃப் பீரியட். இன் அதர் வேர்ட்ஸ், த டைம் ரிக்வயர்டு ஃபார் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் டு பி கம்ப்ளீட்டட். பாதி வினை குறையுது. பாதி வினை குறையுதுன்னு என்னது? செறிவுல பாதி மாற்றம் அடைவது, டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன். 10 மோல் இருக்குன்னா அது 5 மோலா மாறும் பொழுது, இல்லையா, 5 மோல், அப்போ பாதி வினை நடைபெறும் பொழுது. ஓகே, எங்க ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டயக்ராம் அங்க இருக்கு. ஆரம்பத்தில் 10 மோல் இருக்குங்க. இப்போ ஆரம்பத்தில் 10 மோல் இருக்குன்னா அது வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஏ அப்படின்னா அது பாதியா குறையுது, 5 மோலா குறையும் பொழுது தட் இஸ் கால்டு கான்சன்ட்ரேஷன் A/2. அதில் பாதியா குறையும் போது, அப்போ ஆரம்பத்தில் டைம் டீன்னா பாதியா குறையும் போது டி ஆஃப். ஓகே, இதுதான் டி ஆஃப்ன்றது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா 1/t ஃபார் ரேட் ஈக்குவேஷன் பாருங்க, 1/t ln A/A-x. ஓகே, இது ஒரு சின்ன டெரிவேஷன் தான், ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாதிரி. பட் இது நீங்க ஷார்ட்கட்டா எப்படி ஆன்சர் பண்றது பின்னாடி நான் சொல்றேன். ஈக்குவேஷன்ல டி வந்து டி ஆஃப் எடுத்துக்கிறோம். அப்ப ஆரம்ப செறிவு டி ஈக்குவல் டு 0ன்னா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஆரம்பத்துல வந்து ஏ மோல்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா அது பாதி நேரத்துல டி ஆஃப் இருக்கும் பொழுது டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது எக்ஸ் வந்து ஏ மோல்ஸ் அப்படின்னா டி ஆஃப் இருக்கும்போது A/2 இருக்கும், இல்லையா? அதுல பாதி குறைஞ்சிருக்கும், செறிவு பாதி குறைஞ்சிருக்கும். நேரம் பாதி கடந்திருக்கும் பொழுது செறிவும் பாதி குறைஞ்சிருக்கும்னு அர்த்தம். அப்ப இதை சப்ஸ்டிட் பண்றோம் இந்த ஈக்குவேஷன்ல. டிக்கு பதிலாக டி ஆஃப், ஓகேவா? ஸோ லான் எக்ஸுக்கு பதிலாக A/2, எக்ஸுக்கு பதிலாக A/2. ஸோ 1/t ஆஃப் லான் A minus A/2 ஈக்குவல் டு A/2 பாதி, அல்லது 1/t ஆஃப் இன்ட்டு லான் பதில் 2.303 லாகு. ஸோ இது வந்து A/A/2 ஈக்குவல் டு 2A/A. இது சிம்பிளி பண்ணீங்கன்னா லாக் 2ன்னு வரும். லாக் 2ஓட மதிப்பு 0.3010. ஓகேவா? ஸோ தர்ஃபோர் K1 ஈக்குவல் டு 1/t ஆஃப், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.693 வரும். ஓகே, therefore K1 T of equal to cross multiplication. K1 equal to 1/t of into 0.693 or T of equal to 0.693 divided by K1. 0.693 divided by K1. ஓகே, இதான் T of. இதை தான் நம்ம நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இந்த K1 வந்து லேம்டான்னு பார்த்துருப்போம். லேம்டா இல்லை டிகே கான்ஸ்டன்ட் லேம்டா. T of equal to 0.693 divided by lambda, அல்லது lambda equal to 0.693 divided by T of பார்த்துருக்கோம். இந்த 0.693 எப்படி வந்ததுன்னா இதுதான் 2.303 log into 0.3010. இந்த மதிப்பு தான் 0.693. ஓகே, அங்க பார்த்ததான் சேம் இக்குவேஷன். இப்போ இந்த வேல்யூ பாருங்க, 0.693 divided by k is a constant. K is a constant, therefore the whole value become constant, இல்லையா? அப்ப கான்ஸ்டன்டால டிவைட் பண்ணும்போது இந்த மதிப்பு கூட என்னது? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஓகே, ஒரு வினையில ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்றது, ஓகே, அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, அது ஆஃப் லைஃப் பீரியட். இந்த ஆஃப் லைஃப் பீரியட் ஆனது, அந்த வினையினுடைய ஆஃப் லைஃப் பீரியடு மதிப்பானது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப அது செறிவை பொறுத்து அமையல அப்படின்றது. ஆஃப் லைஃப் பீரியட் வந்து செறிவை பொறுத்து அமையல. ஓகே, அப்ப ஆரம்பத்துல செறிவை பொறுத்து அமைஞ்சது, ஆனா இடையில அது பாதி வினை நடந்திருக்கும் போது செறிவை பொறுத்து அமையலன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப the rate is going on increasing. இப்போ அதுதான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கோம். The half-life period of the first order reaction is independent of the initial concentration.
ஓகே, பாதி நேரம் நடக்கும் பொழுது வினை நடந்துட்டு இருக்கும் பொழுது அது செறிவை பொறுத்து அந்த வினை நடக்கலன்னு அர்த்தம். The half-life period is inversely proportional to rate constant. So that is a T off equal to 0.693 divided by K, inversely proportional to rate constant. This is the rate constant. But rate constant is inversely proportional. Okay, and இங்க எந்த concentration term கிடையாது. Therefore it's independent of the initial concentration. Okay, இதெல்லாம் objective type questionல இது மேல கேட்கிறது உண்டு. இப்போ லாஸ்ட் யூஜி டேர்பில் இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திஸ் கொஸ்டின் லாஸ்ட் யூஜி டேர்பில் என்னென்ன, the rate constant for the first order reaction is 1.54 into 10 power minus 3 per second. Calculate the half-life. Half-life என்றது T of equal to 0.693 divided by K. இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இதான் ஃபார்முலா இல்லையா, T ஆஃப்கான ஃபார்முலா. அப்போ 0.693 டிவைட் பை K வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த 0.693 693 இன்ட்டு போட்டு, ஓகே 693 போட்டு 10 பவர் மைனஸ் 3 போட்டுக்கலாம். ஓகே 693 இது மாற்றிக்கோங்க, 10 பவர் மைனஸ் 3 693. அப்போ கீழே 1.54, 10 பவர் மைனஸ் 3 மேலே 10 பவர் மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 693 டிவைட் பை 1.54 தட் இஸ் ஈக்குவல் டு 450 செகண்ட். ஓகே 450 செகண்ட். ஸோ லாஸ்ட் யூஜி எக்ஸாமில் கேட்டது. இப்போ நீங்கள் ரேட் கான்ஸ்டன்ட் இது வந்து டி ஆஃப் கண்டுபிடிக்கும். டி ஆஃப் வந்து 450 செகண்டு. பாதி வினை நடந்திருக்கும் பொழுது இந்த செறிவுடைய வினை, இந்த செறிவுடைய ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் அதனுடைய ரேட் ஆஃப் லைஃப் பீரியட் வந்து 450 செகண்ட். சப்போஸ் ஆஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க 15 மினிட்ஸ், ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான், டி ஆஃப் ஈக்குவல் டு திஸ் ஒன் அண்ட் கே ஒன் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 0.693 டிவைட் பை 15 மினிட்ஸ். ஓகே 0.693 69.3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. சிம்பிளி நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இப்படி மாற்றிக்கிறோம். 15 டிவைட் பண்ணிங்கன்னா 4.62 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மினிட் இன்வர்ஸ். ஓகே, அப்போ கான்சன்ட்ரேஷன் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்தா கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ ஆஃப் லைஃப் பீரியட் ஃபார் த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 1/t இன்ட்டு எக்ஸ் divided by a into a minus x divided by a into a minus x. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது a/2 பாருங்க, a into a minus a/2 1/10. ஓகே, இந்த டெரிவேஷன்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த சொன்னது வந்து ஜஸ்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோன்றதுக்காக 1/t ln a by a minus xன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இங்க நீங்க ஜஸ்ட் டைரக்டா இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. t ஆஃப் ஈக்குவல் டு 1/k2 இன்ட்டு a. அப்ப இதுல t ஆஃப்ன்றது இந்த ஸ்டெப்ல இது வந்துடும். ஓகேவா, ஏன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்ப t ஆஃப் ஆனது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு எதிர்விகித தொடர்பை பெற்றிருக்கும். ஓகே, the half-life period for the second order reaction is inversely proportional to initial concentration of reaction. செறிவுக்கு எதிர்விகித தொடர்பை பெற்றிருக்கும். ஓகே, அதே போல the rate constant. The rate constant also is inversely proportional. அதே போல தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இங்க ஏன்னு இருக்கும், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு a/2 இருக்கும். ஓகே, so the half-life period is inversely proportional to square of the initial concentration. Inversely proportional இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன, அப்போ ஜென்ரலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ திஸ் இஸ் த nth ஆர்டருக்கான ரியாக்ஷன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு வச்சிங்கன்னா, இப்போ n = 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா, அப்போ t ஆஃப் is directly proportional to 1/a/1 minus 1 equal to 0. 1/a0 equal to 1. அப்போ அந்த டேர்ம் கிடையாது, a/0 equal to 1. அப்போ கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அமையல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு. செகண்ட் ஆர்டர் n equal to 2. அப்போ t ஆஃப் equal to 1/a/2 minus 1 equal to 1/2 minus 1 1/a. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். n equal to 3 ன்னா என்னது, 1/a/3 minus 1 equal to 1/a². ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா a/n-1 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேவா, 3ன்னா 3 minus 1, 2ன்னா 2 minus 1 இல்லையா, ஸோ 1ன்னா 1 minus 1 0.
அப்போ ஸ்கொயர் ஆஃப் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆப்ஜெக்டிவ்ல பண்ணுறது. மற்றபடி டெரிவேஷன்ல எழுதி பார்க்க வேண்டாம். எந்த கைனடிக்ஸ்ல எந்த ஸ்டெப்புமே டெரிவேஷன் எழுதி பார்க்க தேவையில்லை. பை மாலிகுலர் கொலிஷன் எதுவா இருந்தாலும் டெரிவேஷன் என்ன, பிக் மார்க் கொஸ்டின். ஓகே, just waiting. ஓகே, இப்ப சொன்னல யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் உங்களுக்கு கொலிஷன். எஸ் டெல் மீ சார். டி ஆஃப் மினிட்ஸ்ல கொடுத்தா மினிட்ஸ்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க சார். செகண்ட்ல கன்வர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்களா சார்? இல்ல ஆஹா, நோ நோ. டி ஆஃப் அது மினிட்ல கொடுத்தா மினிட்ல வரணும். ஹவர்ஸ், இயர்ஸ் இல்லையா, எது வேணா இருக்கலாம். இங்க ஒரு ப்ராப்ளம் வந்து மினிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நம்பர் 2 மினிட்ஸ் கொடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் மினிட்ஸ். இயர்ஸ் கொடுத்தா இயர்ஸ். ஓகே, ஹவர்ஸ் கொடுத்தா ஹவர்ஸ். ஓகே, இப்போ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கொலிஷன் தியரி பார்த்துருக்கோம், ஏஆர்ஆர்டி பார்த்துருக்கோம். ஓகே, சிலபஸ்ல வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக கொலிஷன் தியரின்றது ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன். கொலிஷன் தியரினாவே இது பைமாலிகுலர்னு பேரு. ஓகே, ஸோ அப்போ ஒரு மோதல் நடக்கணும்னா அட்லீஸ்ட் வி நீட் 2 மாலிகுல்ஸ் வேணும். தட் இஸ் ஏ பிளஸ் பி, தட் யூஸ் ப்ராடக்ட் வந்து இது. லிண்டமேன் தியரிங்கிறது ஃபார் யூனிமாலிகுலர் தியரி. ஓகே, டெரைவ்ட் பை லிண்டமேன். அப்ப ஏ தட் யூஸ் ப்ராடக்ட். ஓகே, இது ஏ ப்ராடக்ட்டை தரும். ஏ எப்படி ப்ராடக்ட்டை தரும் அப்படின்னா, ஏ வந்து இன்னொரு ஏ மூலக்கூறோட மோதி ஏ ஸ்டார்ன்ற மாலிகுல் கிடைக்கும். ஓகே, this is not a activated complex molecule. It simply is a energized molecule, energized A molecule which has acquired a sufficient energy to give product. அப்ப எதை சார் நம்ம எனர்ஜைஸ்டு மாலிகுல் அப்படி சொன்னா, நேற்று இன்சுல் இதுல பார்க்கும்போது சொன்னோம், இட் ஹாஸ் அ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது. மாலிகுல் இன் ஹை வைப்ரேஷன் எனர்ஜி லெவல். மூலக்கூறுகள் ஹை வைப்ரேஷன் எனர்ஜி இருக்கிற மாலிகுல். அது அடுத்தது அது வந்து ஹை எனர்ஜியில போகும்போது ஸ்டெபிலிட்டி இருக்காது, அது டிகம்போஸ் ஆகிட்டு ப்ராடக்டா மாறும். அதான். அப்ப எல்லாமே ஹைலி எனர்ஜைஸ்டு மாலிகுலா இருக்காது. சம் ரியாக்டன் மாலிகுல்ஸ் அன்எனர்ஜைஸ்டு மாலிகுல். ஏன்றது வந்து அன்எனர்ஜைஸ்டு, இது வந்து எனர்ஜைஸ்டு மாலிகுல். அப்ப எதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஆற்றல பெற்று இருக்கோ அதுதான் என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகிட்டு ப்ராடக்டா மாறும். அதுதான் ரேட் கால்ஸ் நம்ம K2ன்னு சொல்றோம். அண்ட் திஸ் இஸ் அ யூனிமாலிகுலர்ன்றது K1, ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து -1. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் த வைப்ரேஷனல் எனர்ஜி of A exceeds the threshold energy for the overall reaction. Okay, the vibrational energy A exceeds the threshold, minimum energy threshold energy, அது little exceed ஆயிருக்கு. அப்பதான் அது ப்ராடக்டா மாறும். ஓகே, எப்படி நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது மினிமம் எனர்ஜியை விட கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அப்புறம் ப்ராடக்டா ஏஆர்டில பார்த்துருக்கோம் இல்லையா, அது போல. Now the kinetic energy of the second molecule is transferred into vibrational energy of the first molecule. ஓகே, அப்போ அந்த ஹை எனர்ஜியில் இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு என்ன ஆகும்னா, அந்த செகண்ட் மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த எனர்ஜி வந்து அந்த மினிமம் எனர்ஜியோட அதிகமாகிடும். அப்போ ப்ராடக்ட். ஓகே, இப்போ the rate constant for the energization step is K1. மேலே போட்டிருக்கேன் K1. A ஸ்டார் கொடுக்கறது K1. After the production of A star, it can be either back to A de-energized, that is K-1, reverse step, or decomposed to product K2, product மாறுது. Now the rate constant is K2. அதுக்கான rate constant வந்து K2. ஓகே, இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஓகேவா, ஸோ காலேஜில் படிக்கும்போது நீ படிச்சிருப்பீங்க. இட்ஸ் அ 10 மார்க் கொஸ்டின், ஆர் சம்டைம்ஸ் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு லென்த்தி டெரிவேஷன், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ லிண்டமேன் தியரின்றது ஃபார் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். அதில் ஏ ஸ்டார்ன்றது எனர்ஜைஸ்டு மாலிகுல். ஓகே, ஹை எனர்ஜி வைப்ரேஷன் எனர்ஜி இருக்கக்கூடிய மாலிகுல் தான் எனர்ஜைஸ்டு மாலிகுல். அதுதான் ப்ராடக்டா கன்வெர்ட். K uni equal to K1 K2 divided by K-1 plus K2 divided by A. ஓகே, இதுதான் ரேட் ஈக்குவேஷன். ஓகே, இது வேணா இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இதுக்கப்புறம் தான் இதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் தான் இன்சோல்ட் தியரி. ஓகே, அதில் தான் 1/Aவும் K1 பிளாட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூக்கும் தியரிட்டிக்கல் வேல்யூக்கும் மேனிப்புலேட் ஆகாது, டீவியேஷன் இருக்கும். அதுதான் இன்சோல்ட் தியரின்னு வந்தது. ஓகே, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? K1 K2 divided by K-1 plus K2 by A. K1ங்கிறது என்னது, ஏ வந்து ஏ ஸ்டாரா மாறக்கூடியது.
அப்ப ஏ ஸ்டாரா மாறினாதான் ஏ ஸ்டார் வந்து பிஏ ப்ராடக்டா கொடுக்கும். அப்ப இது ரேட் கான்ஸ்டன்ட் K1னா அப்ப ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு K1. ஏ ஸ்டாரா மாறினாதான் ப்ராடக்ட் வரும். அப்ப ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு K1. அப்ப அடுத்தது K2, இதற்கு நேர்விகித தொடர்பை பெற்றிருக்கும். அப்ப இதெல்லாம் ரேட். அப்ப ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீஸ் டேர்ம்ஸ். therefore K1 K2 ஞாபகம் வச்சுக்காங்க. K-1 ரிவர்ஸ், தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு K1. இப்போ K-1 வந்து அதிகமாச்சுன்னா ரேட்டு குறைஞ்சிடும், ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா ரேட்டு குறைஞ்சிடும். அப்போ K1 K2 டிவைட் பை K-1 பிளஸ் K2 டிவைட் பை ஏ இஸ் டிவைட் பை ஏ வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ரேட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஓகே ஓரளவுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொன்னது. ஓகே, சிலபஸ்ல உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே டெஃபினேஷன் டேர்ம்ஸ் தான், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனை நாட் ஈஸியாக நடக்கிறது கிடையாது. சில கூட நமக்கு வந்து சைடு ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, சிம்பிளி செய்ய சிக்கலான வினைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இதில் ஒன்று கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன்ஸ். கான்சிக்யூட்டிவ்னா தொடர்ந்து நடைபெறுகிற தொடர் வினைன்னு சொல்லலாம். தொடர் வினை கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன். A reaction in which the final product is formed through one or more intermediate steps are called consecutive reaction. நீங்க ஒரு ரியாக்ஷன் நடத்துறீங்க, அது வந்து ஏ வந்து பிஏ கொடுக்கும், பி வந்து சிஏ கொடுக்கும், சி டிஏ கொடுக்கும், அது போல தொடர்ந்து போறது. ஃபார் ஏ பி கொடுக்கும், பி சிஏ கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து தொடர்வினை கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள், decomposition of dimethyl ether in a gaseous phase. டைமெத்தில் ஏத்தர் வந்து டிகம்போஸ் ஆகிட்டு மீத்தேன் ஃபார்மால்டிகைட் கொடுக்கும், இது ஃபர்தரா ரியாக்ட் பண்ணி H2CO கொடுக்கும். அதே போல ஈபாக்சைடு, எத்திலீன் ஈபாக்சைடு அஸ்டால்டிகைட் கொடுக்கும், அது வந்து மீத்தேன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. ஆல் ரேடியோ ஆக்டிவ் டிகே, கதிரியக்க சிதைவுகள் எல்லாம் அது ஒரு ஆல்பா பார்ட்டிகளை வெளியிடும், பீட்டா பார்ட்டிகளை வெளியிடும், அப்புறம் ஃபைனலா காமா பார்ட்டிகளை வெளியிடும், பிகாஸ் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன். இதெல்லாம் தொடர் வினை, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய வினைகள். ஓகே, மேபி டெஃபினேஷன் கேட்டால் அதுக்கு என்னன்னு தெரிஞ்சா டெஃபினேஷன் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே, அல்லது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ரியாக்ஷன்ஸ்னா தெரியணும். ஓகே, அடுத்து பேரலல் ரியாக்ஷன். பேரலல் ரியாக்ஷன் எது நம்ம பேரலல் ரியாக்ஷன் சொல்றோம்னா, ஒரு ரியாக்ஷன் நடத்தும் பொழுது பேரலா 2 ப்ராடக்ட் வரும். ஓகேவா, நம்ம இது நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்துருப்போம். ஓகே, always the substitution reaction and the elimination is a competitive reaction. இல்லையா, சொல்லியிருப்பேன் நிறைய டைம். சப்ஸ்டியூஷன் நடத்தும் போது கூடவே எலிமினேஷன் ப்ராடக்ட் வரும், எலிமினேஷன் நடத்தும் போது கூடவே சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ வி நீட் டு சேஞ்ச் த சப்ஸ்ட்ரேட் ஸ்ட்ரக்சர் ஆர் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் நியூக்ளியோஃபைல் ஆர் பேஸ் அண்ட் ஆல்சோ சால்வெண்ட். இதுமாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஏ வந்து சைமல்டேனியஸாக பியும் கொடுக்கும் அண்டு சியும் கொடுக்கும். அப்போ அதுக்கு பேர் வந்து parallel reaction. Okay, so in these reactions the substance follows 2 or more ways to give 2 or more product. இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வழிகள் அதே போல 2 மேற்பட்ட ப்ராடக்டை தருது. ஓகே, எக்ஸாம்பிள், எத்தில் புரோமைட் கேஓச்சோட வினைப்பு இருந்து ஓகே பாருங்க, எத்திலீன் கொடுத்தா அது E2 ரியாக்ஷன், எத்தனால கொடுக்கும் SN2 ரியாக்ஷன். ஓகே, இது எக்ஸாம்பிள் ஆஃப் parallel reaction. அதே போல நீங்க புரோமோபென்சினை நீங்க புரோமினேஷன் பண்ணும் பொழுது aromatic electrophilic substitution பண்ணும்போது you will get a ortho para directors, so ortho product and para product கிடைக்கும். Okay, simultaneously ரெண்டும் கிடைக்கும். Okay, so these are called parallel. And the simultaneous reaction பேர் simultaneously நடக்குது. Okay, simultaneous என்னன்னா A B கொடுத்தா திரும்ப அது A கொடுக்குது. Okay, so A இது B கொடுக்கும், A that gives B னா உடனே அது A மாறக்கூடியது. அதனால அது பேரு அப்போசிங் அல்லது ரிவர்ஸ் ரியாக்ஷன் அர்த்தம், ரிவர்சிபிள் ரியாக்ஷன், சைமல்டேனியஸா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு எல்லாம் கரெக்டா ரேட் கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் இது பேர் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பேர். ஓகேவா, the product formed also react to give back the reactants. HI decompose ஆயிட்டு H2I2 கொடுக்குறதுன்னா உடனே அது 2HI மாறிடும். சைக்ளோப்ரோபேன் டிகம்போஸ் ஆகிட்டு ப்ரோப்பீன் இருக்குன்னா ப்ரோப்பீன் இஸ் சைக்ளோப்ரோபேனா மாறுது. CO plus NO2 that gives CO2 gas and again only reverse ஆகிறது. இதெல்லாம் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகே, the chain reactions ஒன்று இருக்கு. செயின் ரியாக்ஷன் சங்கிலி தொடர் வினைன்னு இருக்கும். ஓகேவா,
the reaction between H2 and Br2 or அதே போல H2 plus Cl2 இதெல்லாம் to form HBr is an example of chain reaction. Okay, the chain reaction நம்ம photochemistryலயும் இருக்கு, நார்மல் தெர்மல் ரியாக்ஷன்லயும் நடக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி செயின் ரியாக்ஷன் நம்ம அந்த பாலிமர்லாம் படிப்போம் இல்லையா, செயின் இனிஷியேஷன், ப்ரொபகேஷன், டெர்மினேஷன். அப்போ புரோமினா மாறக்கூடியது, புரோமின் மாலிகுல் வந்து புரோமின் ஆட்டமா மாறுது இனிஷியேஷன். இதே போட்டோ கெமிஸ்ட்ரியில் படிச்சீங்கன்னா புரோமின் ரேடிக்கல்னு போடுவோம். தட் மீன்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேஷன், ஃப்ரீ ரேடிக்கலா மாறுது. ஓகேவா? இப்போ இந்த புரோமின் இனிஷியேட் ஆனாதான், புரோமின் ஆட்டமா வந்தாதான் அடுத்தது இதுதான் இனிஷியேஷன். அது இந்த ரியாக்ஷன்ல H2ஓட போய் ரியாக்ட் பண்ணும், தட் கிவ்ஸ் H ஆட்டம் கிடைக்கும். அதே போல இந்த H ஆட்டம் புரோமினோட ரியாக்ட் பண்ணி திரும்ப புரோமின் கிடைக்கும். அப்ப H அதிகமாகுது, புரோமின் அதிகமாகுது, அதனால பேரு செயின் ப்ரொபகேஷன், வளர்ச்சி அடைதல், டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செயின் டெர்மினேஷன். 2Br வரக்கூடிய உருவாக்கக்கூடிய Br திரும்ப சேர்ந்து Br2 ஆயிடுச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். அப்ப இது செயின் டெர்மினேஷன். இதுதான் 3. இதுல ரிட்டார்டேஷன் ஒண்ணு இருக்கு. ரிட்டார்டேஷன்னா தடுக்கிறது. தடுக்கிறது. தட் இஸ் கால்டு HBr சேர்ந்து H2 உருவாகுது. நமக்கு வந்து இது சிதைவடையணும் இல்லையா, அதானே ரியாக்ஷன். H2 plus Br to 2HBrனா H2 சிதைவடையணும், அங்க உருவாகும், H2 உருவாகும். அது பேர் தடுக்கிறது, செயின் ரிட்டார்டேஷன். ஓகே, இது எதெல்லாம் செயினை டெவலப் பண்ணுதோ ஓகே அதெல்லாம் செயின் கேரியர்ஸ். ஓகே, the reactive species hydrogen and bromine which are responsible for the propagating the chain reaction. Propagationல பாருங்க நான் டிக் பண்ணிருக்கேன், 2 தான் செயினை வளர்ச்சி அடைய செய்யுது. அது பேர் செயின் கேரியர்ஸ். சப்போஸ் எது செயின் கேரியர்ஸ்னா தெரியணும், எந்த ஸ்டெப்பு என்னன்றது தெரியும். இனிஷியேஷன் ஸ்டெப்னா புரோமின் உருவாகக்கூடியது, டெர்மினேஷன்னா புரோமின் ஆட்டத்திலிருந்து மாலிகுல் ரிவர்ஸ் ரியாக்ஷன். இனிஷியேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டெர்மினேஷன். ப்ரொபகேஷன்னா பிஆர்ஓ ஹெச்ஓ உருவாகக்கூடிய வினை, பிஆர்ஓ ஹெச்ஓ உருவாகக்கூடிய வினை இஸ் எ செயின் ப்ரொபகேஷன். ஓகே, ஒரு டைம் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல, 4 ஸ்டெப்பு கொடுத்துட்டு எது வந்து ப்ரொபகேஷன் எது டெர்மினேஷன் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்தது கைனடிக்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக், கைனடிக்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக் சால்ட் எஃபெக்ட். ஓகே ஓகே, சால்ட் எஃபெக்ட். இந்த சால்ட் எஃபெக்ட்ன்றது என்னன்னா, ஒரு ரியாக்ஷன் சொல்யூஷன் கைனடிக்ஸ் இருக்கு. சொல்யூஷன் கைனடிக்ஸ்ல அது வந்து அந்த ஸ்பீசிஸ் வந்து சார்ஜ்டு ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, சால்ட்னா என்னது, பிளஸ் அண்ட் மைனஸ் அயான் இருக்கும் இல்லையா, அது வந்து கூட சேர்ந்துடும். ஓகே, அப்போ அந்த ரேட்டை டிட்டர்மின் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ அந்த சார்ஜ்டு ஸ்பீசிஸும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, அதுக்கு பேர் தான் சால்ட் எஃபெக்ட்னு பேர். சால்ட்னா சிம்பிளி இஸ் அயானிக் காம்பவுண்ட். ஓகே திஸ் ஓகே, ஸோ இட் ஹாஸ் பீன் அப்சர்வ் தட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் can be altered by the presence of non-reacting or inert ionic species in the solution. Okay, rate வந்து ஆல்டர் பண்ணும் non-reacting and inert ionic species in the solution. Okay, அது ரியாக்ட் பண்ணாது, அது ப்ராடக்ட் தராது, ஆனா இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அயானிக் ஸ்பீசிஸ் வந்து ரேட்டை மாற்றும். When the reaction takes place between ions, even at low concentration, this effect is profound influenced. குறைவான செறிவா இருந்தா கூட அது பாதிப்பை ஏற்படுத்துது. This influence of charged species on the rate of reaction is called a salt effect. Okay, அப்ப ஒரு வினையில இருக்கக்கூடிய சார்ஜ் ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா அது வினையை பாதிக்கும். ஓகே, அதுதான் சால்ட் எஃபெக்ட்னு பேரு. ஓகே, அப்ப அதுல பிரைமரி சால்ட் எஃபெக்ட் இருக்கு, செகண்டரி சால்ட் எஃபெக்ட் இருக்கு. ஓகே, பிரைமரி சால்ட் எஃபெக்ட்ங்கிறது it takes into account that the influence of electrolyte concentration, influence of on the activity of the activity coefficient. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட், மீன் அயானிக் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்லாம் பார்த்துருப்போம் எலக்ட்ரோலைட்ல. அப்ப அந்த செறிவு அதுல என்ன ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்ல என்ன மாற்றத்தை உருவாக்குது, therefore that gives the rate of the reaction. இதுதான் பிரைமரி. ஓகே, ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்லாம் பார்த்துருப்போம். A is directly proportional to molarity or A is equal to gamma into M. This is nothing but is activity coefficient or molar activity coefficient, மீன் அயானிக் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் படிச்சிருப்போம். ஓகே, அப்போ ஒரு வினையில இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் தான் we call as a primary salt effect. ஓகே, ஸோ இதுக்கான ரேட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா A plus B that gives AB double ARRT பார்த்துருப்போம். ARRT KBT divided by Eyring equation. ஸோ AB double dagger. ஓகே, அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் AB மட்டும் இருக்குது
இது இருந்தா நார்மல் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். சால்ட் எஃபெக்ட்ங்கிறது இதனுடைய ரியாக்டன் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய அயானிக் ஆக்டிவிட்டி, அதனுடைய இதுதான் சால்ட் எஃபெக்ட். ஓகே, அப்ப ரேட்ல இதுவும் இன்வால்வ் ஆகுறது. அப்ப சிம்பிளி கான்சன்ட்ரேஷன் ஏ பி மட்டும் இன்வால்வ் ஆகாம என்னது காமா, தட்ஸ் கால்டு ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, அதுவும் இன்வால்வ் ஆகுறது, விச் இஸ் கால்டு சால்ட் எஃபெக்ட் ரேட் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்ல நமக்கு OH மைனஸ் அயான் இருக்கும் இல்லையா, OH மைனஸ். இப்போ நீங்க பேஸ் கேட்டலைஸ் ரியாக்ஷன், ஆசிட் கேட்டலைஸ் ரியாக்ஷன் ரெண்டு இருக்கு இல்லையா. அப்ப ஆசிட் கேட்டலைஸ்னா H பிளஸ், பேஸ் கேட்டலைஸ்னா OH மைனஸ். அப்ப அது வந்து ரேட்டை மாத்துது. இந்த பிரைமரி சால்ட் எஃபெக்ட், the addition of an electrolyte salt increase the rate of reaction. பிரைமரி எஃபெக்ட்ல அடிஷன் ஆஃப் an electrolyte வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆல்டர் பண்றதுன்னா எதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இட் இஸ் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரைமரி சால்ட் எஃபெக்ட்ல எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அது இப்போ குயிக்கா அது வந்து பாண்டை ஈஸியா டிசோசியேட் பண்ணுது, போலரைஸ் பண்ணி பாண்டை ஈஸியா பிரேக் பண்ணுது. ஹைட்ராலிசிஸ்ன்றது சிதைவடை செய்வது. ஓகே, இது இட் இஸ் ஃபார் தட் எக்ஸாம்பிள். செகண்டரி சால்ட் எஃபெக்ட் is actual change in the concentration of reacting ions resulting from the adding electrolyte. ஓகேவா, ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது அதுல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டிங் அயான்ஸ் எது வினை புரியுதோ அதனுடைய செறிவை மாத்துறது. ஓகேவா, ஸோ இன் ரியாக்ஷன் வேர் H plus and OH minus ions are produced from a weak acid or weak base. ஒரு ரியாக்ஷன், இது ஒரு ரியாக்ஷன். இப்போ வீக் ஆசிட்ல இருந்து H பிளஸ் உருவாகும், வீக் பேஸ்ல இருந்து OH மைனஸ் உருவாகுதுன்னா இட் ஆக்ட் அஸ் எ கேட்டலைசிங் ஏஜென்ட். ஒரு ரியாக்ஷன்ல தி அடிஷன் ஆஃப் சால்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் வந்து. ஓகேவா, ஒரு வினையில வந்து இதை நீங்க ஆட் பண்றீங்க ஒரு கேட்டலிஸ்டா, அதாவது நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ், பேஸ் ஹைட்ராலிசிஸ் இருக்கு இல்லையா. இப்போ நீங்க இதெல்லாம் ஆட் பண்றீங்க, இது ஸ்லோவா தான் H பிளஸ் கொடுக்கும், அமோனியா ஹைட்ரைட் ஸ்லோவா தான் OH மைனஸ் கொடுக்கும். நீங்க ஒரு சால்ட் அடிஷன் ஆஃப் சால்ட் ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா தட் இன்ஃப்ளூயன்சஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அண்ட் OH மைனஸ். ஓகே, அப்ப இது அந்த வினையில வந்து அதோடைய செறிவை வந்து மாற்றக்கூடியது. ஓகே, ஸோ therefore since the rate reaction depends upon the concentration of H plus and OH minus ion, ஏன்னா அது வினையை துரிதப்படுத்துறது H plus or OH minus இருக்கும். therefore it will be affected by the salt concentration. இது இருந்தாதான் அந்த வினை நடக்கும், இது இருந்தால் தான் வினை நடக்கும். ஓகேவா, ஆனால் நம்ம எலக்ட்ரோலைட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும் பொழுது என்னக்குன்னு இது தடுத்துரும். ஓகே, இந்த H பிளஸ் உடைய கான்சன்ட்ரேஷனை குறைச்சிரும், ஒரு OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷனை குறைச்சிரும், அப்போ ரேட்டு மாறிடும். ஓகே, ஸோ திஸ் ஃபெனாமினா இஸ் கால்ட் செகண்டரி சால்ட் எஃபெக்ட். நம்ம ஒன்று புதுசாக ஆட் பண்ணுறது, ஆட் பண்ணி குறைக்கிறது செகண்டரி சால்ட் எஃபெக்ட். ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகியிருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்கக்கூடிய இது வந்து அதனுடைய ஆக்டிவிட்டி பேஸ்டு, ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் இருக்கிறது இஸ் பிரைமரி சால்ட் எஃபெக்ட். ஓகே, ஸோ இதுக்கான ரேட் ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா, ஸோ இட்ஸ் காமா HA அதே டேர்ம் தான். ஓகேவா, ஸோ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த பிரைமரி சால்ட் எஃபெக்ட் இது இன்க்ளூட்ஸ் த பிரைமரி சால்ட் எஃபெக்ட். ஓகேவா, பிரைமரி சால்ட் எஃபெக்ட்ல இருக்கிறது ஒரு டேர்ம் அடிஷனலாக அது இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா, ஸோ ரெண்டும் சேர்ந்தது செகண்டரி சால்ட் எஃபெக்ட். ஓகேவா, பிரைமரி சால்ட் எஃபெக்ட்ல ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட், இந்த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்ன்றது மோல்ல டிபெண்ட் பண்ணது. மோல் A equal to gamma directly proportional to molarity. Okay, so when ionic strength increase, ionic strengthங்கிறது என்னது, molarity இல்லையா. ionic strength is a mole into அதனுடைய Z1 square, அதனுடைய charge. when the ionic strength increases, the concentration of H plus ion increases. Okay, therefore the rate of acid catalyst reaction also increases. ஓகே, அப்போ நீங்கள் ஒன்று ஆட் பண்ணும் பொழுது அதனுடைய H பிளஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாகச்சுன்னா ரேட்டு அதிகமாகிடும். ஏன்னா பிகாஸ் இஸ் ஆசிட் கேட்டலைஸ் ரியாக்ஷன். அதே போல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறீங்க, அதனுடைய பேஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பேஸ் கேட்டலைஸ் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ அயனிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னது, இட்ஸ் மோல், நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ I equal to 1/2 M1 Z1 ஸ்கொயர். இதுதான் அயனிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா. இந்த எம்ங்கிறது மோல். Mole is nothing but activity. So activity is directly proportional to molality. If activity increases, the rate is increases. Okay, so similarly base catalyst reaction. Okay,
ரொம்ப இது லெஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு நிறைய கைனடிக்ஸ்ல நிறைய பகுதி இருக்கு. அதில் சால்ட் எஃபெக்ட்ங்கிறது இதை ஆட் பண்ணும்பொழுது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ல கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சால்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ சால்ட் அதாவது நீங்க ஆட் பண்ற எலக்ட்ரோலைட்டு அந்த ரேட்டை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்றதுனால அது பேரு சால்ட் எஃபெக்ட்ன்றது பேர். ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்தது பிரைமரி வாட் இஸ் போட்டோ கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு சிலபஸ்ல போட்டோ கெமிஸ்ட்ரின்றது வைடா கொடுக்கல. ஒரு போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒரு ரியாக்ஷன் H2Br ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டர்ன் வால்மர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்டா ஸ்டர்ன் வால்மர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கனால கொஞ்சம் பேசிக் பார்த்துப்போம். ஏன்னா ஒருவேளை போட்டோ கெமிஸ்ட்ரியில் பேசிக் கேட்டாங்கன்னா அது கொடுக்கணும் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஓகே, சிலபஸ்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க, டைரக்டா அதுக்கு அடுத்தது ஸ்டர்ன் வால்மர் ஈக்குவேஷன் போயிட்டாங்க. ஓகே, பட் இருந்தாலும் கொஞ்சம் பேசிக்ஸ். ஓகேவா? போட்டோ கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு இந்த ஸ்லைடு இன்னும் ஒரு ஸ்லைடு மட்டும் கம்ப்ளீட் பண்றேன், மீதி ஈவினிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒர்க் இருக்கிறவங்க ஸோ உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் அது என்னவோ அது பாருங்க, அப்புறம் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு 10 minutes ஐ வில் கம்ப்ளீட் 2 ஸ்லைடு, மீதி ஈவினிங் பார்க்கலாம். ஏன்னா நான் ஈவினிங் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெண்டிங்கும் இதில் இருக்கிற பெண்டிங்கும் நான் முடிக்கணும். அப்போதான் நாளைக்கு கொஷின் டிஸ்கஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ போட்டோ கெமிஸ்ட்ரினா நமக்கு என்ன? போட்டோ கெமிஸ்ட்ரி இது ஐ திங்க் நம்ம பழைய சிலபஸ்ல வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்துருப்போம் போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல இல்லை. ஓகே, whether it is inorganic or organic and whatever it is the common இல்லையா? ஸோ இது வந்து காமனான சிலபஸ். ஓகே, it deals with the study of chemical reaction which are caused by absorption of light radiation. ஓகேவா? we call it photons. அது இந்த ரேஞ்சில் 200 இருந்து 800 நானோமீட்டருக்கு ரேஞ்சில் ஒளியை உறிஞ்சு கொண்டு அந்த வினைகள் நடைபெறுவது. ஓகே, இதெல்லாம் நீங்க எல்லாமே திரும்ப திரும்ப படிச்ச ஒரு பகுதி. என்னது? S0ங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட்டு, லைட்டை அப்சர்வ் பண்ணி வேரியஸ் எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு போகும். S1 S2 S3ன்றது வேரியஸ் சிங்லெட் எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, இந்த சிங்லெட் ட்ரிப்ளெட்டுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும், மல்டிப்ளிசிட்டி பேஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ வேரியஸ் எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அது திரும்பவும் வித்தின் த ஸ்டேட் ஹையர் எக்ஸஸ் ஸ்டேட் போயிட்டு இப்போ S3லேருந்து S2க்கு வருது, S2லேருந்து S1க்கு வருது. அப்படி இல்லைன்னா அது பேர் ஐசி இன்டர்னல் கன்வர்ஷன். S1ல இருந்து அக்குமுலேட் ஆகிட்டு சடனாக வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து அது பேர் ஃப்ளூரசன்ஸ். இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ், ஃப்ளூரசன்ஸ் அதுதான் அது பேர். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து அது பேர் ஃப்ளூரசன்ஸ். ஓகே, அதே போல் வேரியஸ் ட்ரிப்ளெட் ஸ்டேட் T1 T2 T3 அதுலேயே இருக்கக்கூடிய இடைப்பட்ட நிலைக்கெல்லாம் இன்டர்னல் கன்வர்ஷன். ட்ரிப்ளெட் ஸ்டேட்லேருந்து சிங்கிள் ஸ்டேட்டுக்கு வந்தால் அது பேர் பாஸ்பரசன்ஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுடைய ஸ்பின்னு வேற, சிங்கிளட் ஸ்டேட்டோட ஸ்பின்னு வேற. அப்போ அது வந்து ஸ்பின் ஃபர்பிடன். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்பின் செலெக்ஷன் ரூல்ல ஸ்பின்னு மாறுது, Tலேருந்து S மாறுது. ஃப்ளூரசன்ஸ் வந்து S to S சேம் ஸ்பின்னு, இங்கே ஆப்போசிட் ஸ்பின்னு, அதனால டைம் எடுத்துக்கும். அதெல்லாம் பேர் பாஸ்பரசன்ஸ். ஓகே, இப்போ வேரியஸ் சிங்கிள் ஸ்டேட்லேருந்து ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு வரதெல்லாம் இன்டர் சிஸ்டம் கிராசிங். ஐஎஸ் எல்லாம் இன்டர் சிஸ்டம் கிராசிங். ஓகே, மாறி இந்த ஸ்டேட்டுக்கு வரும். கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த வேரியஸ் ட்ரிப்ளெட் ஸ்டேட்டில் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். லைட்டை அப்சார்வ் பண்ணுறது சிங்கிள் ஸ்டேட், லைட்டை அப்சார்வ் பண்ணி வேரியஸ் சிங்கிள் ஸ்டேட் போகும். அது இன்டர்னல் கன்வர்ஷன் இன்டர் சிஸ்டம் கிராசிங் வழியாக எனர்ஜியை சேமிச்சு எனர்ஜியை அப்சார்வ் பண்ணி ட்ரிப்ளெட் ஸ்டேட் லோயர் எனர்ஜிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ தட் இஸ் கால்ட் ஸ்லோ ஸ்டெப். நம்ம நிறைய டைமில் படிச்சிருப்போம், த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் இஸ் அ ஸ்லோ ஸ்டெப். அப்போ ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுங்கிறது ஸ்லோ. ஓகே, ஸ்லோவாக நடக்கூடியது. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக நடக்காது. அப்போ அங்கே தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, கொஷனில் எங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அதுன்னா உங்களுக்கு ட்ரிப்ளெட் ஸ்டேட்னு தெரியணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா பாருங்க, இப்போ இந்த ஜெப்லான்ஸ், இந்த டயக்ராம் பேர் ஜெப்லான்ஸ்கி டயக்ராம். இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வேரியஸ் ப்ராசஸ் தெரியும். இந்த தரைமட்ட நிலைக்கு கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கு இல்லையா,
இந்த தரைமட்ட நிலைக்கு வரக்கூடிய எல்லாமே ரேடியேஷனை எமிட் பண்ணும். அதெல்லாம் ரேடியேட்டிவ் ப்ராசஸ். ஓகேவா? நம்ம நிறைய படிச்சிருப்போம். சிம்பிள் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ரேடியேட்டிவ் ப்ராசஸ்? எது கதிரியத்தை வெளியிடும் கேட்டா எதெல்லாம் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருதா? இதுல கிரவுண்ட் ஸ்டேட்டுங்கிறது என்னது? S0 தான். S0. அப்ப S1ல இருந்து S0க்கு வந்தாலும் சரி, T1ல இருந்து S0க்கு வந்தாலும் அதெல்லாம் ரேடியேட்டிவ் ப்ராசஸ். அப்ப பாஸ்பரசன்ஸும் ஃப்ளோரசன்ஸும் ரேடியேட்டிவ் ப்ராசஸ். அப்ப தரைமட்ட நிலைக்கு வராம மீதி என்ன ப்ராசஸ் இருந்தாலும் இது நான் ரேடியேட்டிவ், கதிரியக்கத்தை வெளியிடாது. ஓகே, S3ல இருந்து S2, S2ல இருந்து S1. அப்ப இன்டர் சிஸ்டம் கிராசிங் ஆர் இன்டர்னல் கன்வர்ஷன் இதெல்லாம் நான் ரேடியேட்டிவ். ஓகே, மேல் நிலையிலே நடக்கக்கூடியது. அதுதாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, S3 to T3, S2 இதெல்லாம் இன்டர் சிஸ்டம் கிராசிங். வேற வேற சிங்கிள் ஸ்டேட்ல இருந்து ட்ரிப்ளட் ஸ்டேட்டுக்கு போறதெல்லாம் இன்டர் சிஸ்டம் கிராசிங், பார்டர் டு பார்டர் மாறுறது. ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஃபர்பிடன் டிரான்சிஷன். ஏன்னா ஸ்பின் செலெக்ஷன் ரூல் படி ஸ்பின் மாறுது, அதனால ஃபர்பிடன், ரேட்டு ஸ்லோவா இருக்கும். ஓகே, இப்ப இந்த சிங்கிள் ட்ரிப்ளெட்டுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும். 2 எலக்ட்ரான் பேரா இருந்துச்சுன்னா S = 0, 2s + 1 = 2 × 0 + 1 இஸ் அ சிங்லெட். இதுதான் நம்ம சிங்கிள் ஸ்டேட். 2 எலக்ட்ரானும் அன்பேர்டா இருந்துச்சுன்னா இஸ் அ ட்ரிப்ளெட். 2s + 1, S = வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஸோ அப்ப இன்டர்னல் கன்வர்ஷன் பாருங்க, S2s, S2s, T2t, T2t இதெல்லாம் இன்டர்னல் கன்வர்ஷன். இதெல்லாம் சேம் நடக்குது, வித்தின் த சேம் எனர்ஜி ஸ்டேட்ல நடக்கக்கூடியது. இதெல்லாம் அலௌடு டிரான்சிஷன். ஸ்பின் மாறல, ஸ்பின் மாறுச்சுன்னா ஸ்பின் ஃபர்பிடன். ஓகே, இல்ல சில ரூல் ஃபாலோ பண்றோம். லா ஆஃப் போட்டோ கெமிஸ்ட்ரி, ஒளி வினைக்கான விதிகள். அது ஒன்று கிராத்தஸ் டிராப்பர் லா. கிராத்தஸ் டிராப்பர் லா, இதுக்கு இன்னொரு பேரு பிரின்சிபல் ஆஃப் போட்டோகெமிக்கல் ஆக்டிவேஷன் பேரு. கிராத்தஸ் டிராப்பர் லா, otherwise called the principle of photochemical activation. Okay, என்னன்னா only that light which is observed by a system can bring about a photochemical change. Okay, எந்த ஒரு அமைப்பு ஒளியை உறிஞ்சு கொண்டுதோ அங்கதான் ஒளி வேதிவினைகள் நிகழும், மாற்றம் நிகழும். அப்ப ஒளியை உறிஞ்சுக்கலன்னா அது நிகழாது அப்படின்னு சொன்னதுதான் கிராத்தஸ் டிராப்பர் லா. ஓகேவா? ஒளியை உறிஞ்சு கொண்டால் மட்டுமே அங்க ஒளி வேதி வினைகள் நிகழும், இல்லைன்னா அதுல மாற்றம் இருக்காதுன்றது. ஓகே, ஸ்டார்க் ஐன்ஸ்டீன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்க் ஐன்ஸ்டீன்லாம் இதுக்கு இன்னொரு பேரு ஸ்டார்க் ஐன்ஸ்டீன் லா ஆஃப் போட்டோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ் அல்லது பிரின்சிபல் ஆஃப் குவாண்டம் ஆக்டிவேஷன் பேரு. பிரின்சிபல் ஆஃப் குவாண்டம் ஆக்டிவேஷன். ஓகே, one molecule is activated by the absorption of one quantum of radiation in the primary step of the photochemical reaction. அப்ப photochemical reactionல பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டெப்னு இருக்கு. அப்ப முதன்மையான ஸ்டெப் என்னன்னா, அது ஒரு மாலிக்யூல் வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா குவாண்டம் ஆஃப் லைட் hν அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வரணும். ஓகேவா? கிராத்தஸ் டிராப்பர் சொன்னது சிம்பிளி ஒளியை உறிஞ்சு கொண்டால். ஸ்டார்க் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றேன்னா, அது குவாண்டம் ஆஃப் ரேடியேஷன் மேபி 1hν இருக்கலாம், 2hν இவ்வளோ இருக்கலாம். இவர் என்ன சொல்றாருன்னா = nhν. என்னன்றது அவோகாட்ரோ நம்பர். ஓகேவா? ஸோ 6.02325 மாலிகூல். அவ்வளோ அளவுல அது அவ்வளோ மாலிகூல்ஸ் hν அளவுல எனர்ஜி உறிஞ்சுக்கணும். அது hν இவ்வளோ இருக்கணும். அதுதான் வந்து ஸ்டார்க் ஐன்ஸ்டீன். ஓகே, இப்போ இந்த அப்போ ஒரு ரியாக்டன்ட் மாலிகூல் இருக்குன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒளியை உறிஞ்சு கொண்டதோ அந்த அளவுக்கு அது ரியாக்ட் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ரியாக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அது ப்ராடக்டா மாறும், இல்லையா? அப்ப இதுக்கு பேர் குவாண்டம் ஈல்டு. ஓகே, குவாண்டம் ஆஃப் அப்சார்ப்ஷன் லைட். ஓகே, ஒரு hν உறிஞ்சு கொண்டு விளைபொருளா மாறுறதுனால அது பேர் குவாண்டம் ஈல்டு. ஓகே, தமிழ்ல குவாண்டம் விளைச்சல்னு பேரு. ஓகே, அல்லது குவாண்டம் எஃபிஷியன்சி பை. ஓகே, திஸ் ஆஃப் பை. ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ்ல இல்லைனாலும் சில எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குவாண்டம் ஈல்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சிலபஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அது அதுல தான் வருதுன்ற மாதிரி ஆயிடும். ஓகே, நம்ம கிளைம் பண்ண முடியாம போயிடும். ஸோ பை = number of moles that react divided by number of quantum of radiation absorbed. ஓகே, அப்ப எவ்வளவு குவாண்டம் ஆஃப் ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணிச்சு, அது எவ்வளவு ரியாக்ட் ஆச்சு. ஓகே, அல்லது number of molecules of product formed divided by number of quantum of radiation absorbed. அப்ப எவ்வளவு ரியாக்ட் ஆச்சோ அவ்வளவுதான் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆச்சு. therefore
that's equal to nu, that's not equal to h nu சொல்றோம் இல்லையா, nu, that's a frequency divided by I absorption. The I absorption is the intensity of absorption. எவ்வளவு ஒளி உறிஞ்சு கொள்ளுச்சோ அதுக்கு எவ்வளவு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, தட்ஸ் நியூ ஃப்ரீக்வன்சி. அப்போ பை ஈக்குவல் டு நியூ பை ஐ அப்சார்ப்ஷன். ஓகே, குவாண்டம் விளைச்சல். ஓகே, இந்த குவாண்டம் விளைச்சலை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெக்னிக் இருக்கு. ஸோ ஒன்று பை யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எவ்வளோ லைட்டை அப்சார்ப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ லைட்டை அப்சார்ப் பண்ணிச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் மாறி இருக்கும். Another one is the determination of number of Einsteins of light absorbed. That means it's an actinometer. It's very actinometer. The energy of radiation can be measured by actinometer. Uranyl oxalate actinometer no irukku. Uranyl oxalate actinometer. It consists of a dilute solution of oxalic acid mixed with uranyl sulfate. Okay. இது இந்த ரியாக்ஷன் மிக்சரை வச்சு எவ்வளோ அப்சர்வ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதனுடைய இந்த ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ல ரேஞ்ச் எவ்வளோ வேவ் லென்த் அது ஒளியை செலுத்துறோம் அப்படின்னா 250 450 நானோமீட்டர்ல அது ஒளி உறிஞ்சுக்கொண்டு நடக்கிறது. ஸோ என்ன நடக்கும்னா இந்த டீகம்போசிஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் டீகம்போஸ் ஆகும். அப்போ இவ்வளோ பர்டிகுலர் வேவ் லென்த்ல லைட் அப்சர்வ் பண்ணி டீகம்போஸ் ஆகும். அது எவ்வளோ டீகம்போஸ் ஆகுதுன்றது டைட்ரேஷன், நார்மல் வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன் எகென்ஸ்ட் K1O4 முன்னிலையில் வினைப்படுத்தி இது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த சார். ஸோ இது வந்து வாட் இஸ் கால்டு கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl ப்ரொடியூஸ். இது வந்து இந்த எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுன்றது கால்குலேட் பண்ணுறது. நம்ம ஆரம்பத்தில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அது போல ஒரு ரியாக்ஷன்ல நானோமீட்டர் கொடுத்துருப்பாங்க, எனர்ஜி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl எவ்வளோ மோல் ரியாக்ட் பண்ணதோ அதுதான் ப்ராடக்டாக மாறும், அதுதான் குவாண்டம் விளைச்சலாக இருக்கும் இல்லையா. ஸோ அது குவாண்டம் விளைச்சல் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா மோல் கண்டுபிடிக்கலாம், மோல் கொடுத்துருந்தா குவாண்டம் ஈல்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, அல்லது டைரக்டா எனர்ஜி கொடுத்துடவில்லை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி. அது ஃபார்முலா தெரியும், NH நியூ, நியூ கொட்டு சி பை லேம்டா இல்லையா, சி பை லேம்டா. அப்போ என்னங்கிறது அவோகேட்ரோ நம்பர், ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், சின்றது வெலாசிட்டி டிவைட் பை லேம்டா. லேம்டா வந்து 480 நானோமீட்டர், அது மீட்டரா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ தட் கிவ்ஸ் எனர்ஜி. ஓகே, சம்டைம் கொஸ்டின்ல வந்து எனர்ஜி டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனர்ஜி கொடுத்துட்டாங்க. அப்போ எனர்ஜி கொடுத்துட்டா நீங்க டைரக்டா பண்ணலாம். இங்க என்ன கொஸ்டின், the number of Einsteins corresponds to 1 joule radiant energy. ஓகே, 1 joule, அது ஜூல்ல நம்ம ஐன்ஸ்டீனுக்கு மாத்துறோம். ஸோ therefore 1 joule divided by radiant energy 2.492 நம்ம கால்குலேட் பண்ணுது. that gives 0.40 into 10 power minus 5. that gives the number of Einsteins. okay, ஜூல்ல இருக்கிறது ஐன்ஸ்டீனா கன்வெர்ட் பண்றோம் 0.40. ஓகேவா. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl ப்ரொடியூஸ்ன்றது இங்க கொடுத்துருக்காங்க. HClன்றது குவாண்டம் விளைச்சல் கொடுத்துருக்காங்க பை. ஓகே, 1 into 10 power 6. ஓகே, அப்ப நீங்க 1 into 10 power 6 குவாண்டம் ஈல்டு இன்டு பாயிண்ட் ஐன்ஸ்டீன்ஸ் பாயிண்ட், தட்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ இந்த 4 தான் 4 மோல்னு அர்த்தம். 4 தான் 4 மோல். ஓகேவா. சப்போஸ் இப்போ மோல் கொடுத்துட்டாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுருங்க பாருங்க. 4 மோல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க 4 டிவைட் பை இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா உங்க குவாண்டம் ஈல்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுக்க மாட்டாங்க, இது 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பாக வர்றது. சப்போஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகே நிறைய கேட்கறதுக்கு எவ்வளோ இருக்கு இந்த யூனிட்ல, ஒருவேளை குவாண்டம் ஈல்டு கால்குலேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க, மோல் கொடுத்துட்டாங்க பாருங்க, இது வந்து 4 மோல். ஓகே, மோல் கொடுத்துட்டாங்க, ஐன்ஸ்டீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா, தட் இஸ் ரேடியன்ட் எனர்ஜி. ஓகே, அது கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 0.4னா 2 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஏ குவாண்டம் ஈல்டு பை ஈக்குவல் டு குவாண்டம் ஈல்டு. ஓகே, ஸோ யூ கேன் கால்குலேட் த குவாண்டம் ஈல்டு ஆல்சோ யூசிங் திஸ் ஃபார்முலா. ஓகே, அதே போல தான் இங்கே again the same kind of problem. ஓகே, ஸோ இதெல்லாம் பெரிய கொஷின், டைரக்டா இவ்வளோ பெரிய கொஷின் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அது ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அட்டன் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அட்டன் பண்ணக்கூடாது. இட் டேக்ஸ் அ டைம், ஏதாவது யூனிட் அது மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் குவாண்டம் ஈல்டு இல்லை இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டதில்லை, பட் எப்படி தெரியல. அதர்வைஸ் இந்த மாதிரி பார்ட் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ 2-3 ஸ்டெப் இருக்கிறது பண்ண வேண்டாம் அவசியம் இல்லை. ஓகேவா. சப்போஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HI டீகம்போஸ் வந்து மோல் கொடுத்துட்டாங்க 7.83
குவாண்டம் ரேடியேஷன் அப்சர்வ்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வாட் இஸ் கால்டு குவாண்டம் ஃபீல்ட் அப்சர்வ்டு, இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்க. குவாண்டம் ஆஃப் ரேடியேஷன் அப்சர்வ்டு 3.92 இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் குவாண்டம் ஆஃப் ரேடியேஷனோ இல்லை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு கொடுத்துனா ரெண்டு டிவைட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் தி குவாண்டம் ஃபீல்டு. இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்தா யூ கேன் டூ இட். ஓகேவா, ஜஸ்ட் டிவைட் பண்ணுறது. மற்றபடி எனர்ஜி கண்டுபிடிச்சி அதை ஐன்ஸ்டீனாக மாற்றி ஓகேவா. ஸோ அத்தனை ஸ்டெப் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இட் டேக்ஸ் எ டைம். ஓகே, ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். ஓகேவா. ஸோ தென் வி ஹேவ் எ ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அதில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் இருக்கு, சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. டைரெக்டாக சிலபஸில் கொடுத்த மாதிரி வாட் இஸ் கால்டு ஸ்டாக்கு இது ஸ்டர்ன் வால்மர் ஈக்குவேஷன் அது இருக்கு, அது மட்டும் பார்ப்போம். ஸோ ஈவினிங் 6:30 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 6:30. ஸோ ஒரு 1.5 ஹவர்ஸில் கிளாஸ் முடிச்சிடும். இது கொஞ்சம் இருக்குது, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்குது. ஓகே, ரிமைனிங் டாபிக் இது 2 தான் இருக்குது, பார்ப்போம். ஓகே, ஸோ see you this evening. சார் எஸ் சார் போலரோகிராஃபி படிக்கணுமா சார்? இல்லைம்மா, அது சிலபஸில் இல்லையே, சிலபஸில் இல்லை. இல்கோவிக் ஈக்குவேஷன் சார்? இல்லைம்மா, அதெல்லாம் வேண்டாம். போலரோகிராஃபியில் வரதான் இல்கோவிக், அதெல்லாம் தேவையில்லை. பட்லர் வார்மல் ஈக்குவேஷன், டாஃப்ட் ஈக்குவேஷன் பார்க்கணும். ஓகே சார். எஸ் சார், இப்போ இந்த மாலிகுலாரிட்டி இல்லைங்க சார், A+B அதாவது மல்டி ஸ்டெப் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படிங்க சார் மாலிகுலாரிட்டி கண்டுபிடிக்கிறது? இல்லம்மா, எத்தனை கொடுத்தாலும் சொல்லுங்க. A+B gives C, C+D gives product அப்படி கொடுத்துட்டு மாலிகுலாரிட்டி கேட்டாங்கன்னா மாலிகுலாரிட்டின்னா எது ரியாக்ட் பண்ணதோ அதுதான். A+B தான் அங்க ரியாக்டன்ட், அதான் மாலிகுலாரிட்டி. அது C தந்தா C இஸ் நாட் எ ரியாக்டன்ட், C இஸ் a ப்ராடக்ட். ஓகேவா, அதுதான் நம்ம காம்ப்ளெக்ஸ். சார், அப்ப அந்த ஸ்டெப்புக்கு அந்த ஈக்குவேஷனுக்கு ஆர்டர்னு கேட்டாங்கன்னா 3 வரணுமாங்க சார்? ஆர்டர் இஸ் நாட் எ 3மா. ஆர்டர்ன்றது என்னது? கான்சன்ட்ரேஷன் டேர்ம். எத்தனை A எத்தனை B, அதான் ஆர்டர். இப்ப ஒரு A ஒரு B, ஒரு A ஒரு B இல்லையா? 1 mole of A, 1 mole of B, that is 1 plus 1, that is the order. 2. சார், அதுல C மறுபடியும் இன்டர்மீடியேட்ல இருந்து மறுபடியும் ப்ராடக்ட் வருது இல்லைங்க சார், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணுமான்னு கேட்டேன். அது கன்சிடர் பண்ணக்கூடாது, அது கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்க சார். அப்படின்னா இதுக்கு இது மாதிரி ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் 2 மாலிகுலாரிட்டி 2ங்களாங்க சார்? ஆமா, A+B னா அதுதான். இப்ப 2A-னாலும் அதுதான். 2A-னாலும் ஆர்டர் 2 மாலிகுலாரிட்டி 2. ஓகே. இப்ப நீங்க சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அயோடைடு சிதைவடைகிறது இதெல்லாம். ஓகேவா சார்? இப்ப 2A+B அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டர் வந்து 3, மாலிகுலாரிட்டி வந்து 2, கரெக்ட்டுங்களாங்க சார்? இன்னொன்னு 2A+B-னா 2 ரியாக்டன்ட் A இல்லையா? 2 ரியாக்டன்ட் A, அது வந்து மோல்ஸ் கிடையாது. A+B தான் 2 மாலிகுலாரிட்டி 2, A+B மாலிகுலாரிட்டி 2. 2A+B-னா அதனுடைய பவர் 2, B பவர் 2, இட்ஸ் ஆர்டர் இஸ் 3. ஓகேவா? ரியாக்டன்ட் மாலிகுல் வந்து ரெண்டு ரியாக்டன்ட் மாலிகுல், இதுல வந்து 2 டிஃபரெண்ட் மாலிகுல் பிளஸ் 1, டோட்டலா ரியாக்டன்ட் மாலிகுலாரிட்டி வந்து 3 வந்துடும். A+B தான் 2. புரியுதா? அது A வந்து அதாவது என்ன சொல்றது, ரியாக்டன்ட் மாலிகுல் 2A+B-னா சாரி 2A+B-னா ஆக்சுவலா ட்ரை மாலிகுலர் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா A+A+A இதுவும் ட்ரைமாலிகுலர். 2A+B that is also trimolecular. 2B+A that is also trimolecular. ஓகேவா? அண்ட் A+B+C எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அதெல்லாம் இது. ஓகேவா? இப்ப நீங்க எப்போ ஆர்டர் டிஃபரன்ஷியேட் சொல்றேன் பாருங்க, ஆர்டர் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க A+A+A+A இருக்கு இல்லையா? இப்ப வந்து இது மூணுமே 3 ரியாக்டன்ட் மாலிகுல். இது வந்து ட்ரைமாலிகுலருக்கு எக்ஸாம்பிள். தட் இஸ் 3A gives product is a trimolecular. ஓகேவா? இப்ப இந்த A+A+A கொடுத்திருக்கும் பொழுது A வந்து சப்போஸ் ஒன்றுனுடைய கான்சன்ட்ரேஷன் 2, இன்னொரு A அது வேற கான்சன்ட்ரேஷன், அது மாதிரி இருக்கும்போது அந்த அதோடைய கான்சன்ட்ரேஷன் டைமை மல்டிப்ளை பண்ணணும். இப்ப A+B+C that gives productனா ட்ரைமாலிகுலர்னா அந்த A வந்து வேறையா இருக்கலாம் இல்லையா? A ஓட கான்சன்ட்ரேஷன் வேறையா இருக்கலாம், B ஓட கான்சன்ட்ரேஷன் வேறையா இருக்கலாம், C ஓட கான்சன்ட்ரேஷன் வேறையா இருக்கலாம். புரியுதா? பட் ஜெனரலா பார்க்கும் பொழுது இந்த 3A gives ப்ராடக்ட் எல்லாம் அல்லது A+B C எல்லாம் ரொம்ப ரொம்ப
எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப குறைவான எக்ஸாம்பிள். ஓகே, ஒரே ரியாக்டன்ட். அதுதான் நம்ம லெண்டர்மேன் தியரியில அதுக்காக தனியா படிக்கிறது. லெண்டர்மேன் தியரி யூனிமாலிகுலர்னு சொல்றது, ஒரே மாலிகுல் இருக்கிறது. ஓகேவா? நீங்க ஆர்டரும் மாலிகுலாரிட்டி ஆர்டரும் மாலிகுலாரிட்டி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் அது டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் கிடையாது. நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் அவ்வளவுதான். ஓகே சார் சார் Yes. சார் மாலிகுலாரிட்டி வந்து சார் மாலிகுலாரிட்டி ஹோல் நம்பராகவும் ஆர்டர்ஸ் வந்து ஃபிராக்ஷனல் ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் நம்பர்ஸா வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்ச மாதிரி இருக்குங்க சார். இல்ல கரெக்ட் தான்மா. ஆர்டர் வந்து ஃபிராக்ஷனலாவும் இருக்கும், ஓகேவா? இப்ப நம்ம 3A gives ப்ராடக்ட்னா அது வந்து யூனிமாலிகுலர்னு சொல்ல முடியாது இல்லையா? 3A gives ப்ராடக்ட் ஏ தானே, அது 3 இல்லையா? 3 சேர்ந்து வினை புரியுது, 3 ரியாக்டன்ட் மாலிகுல் இல்லையா? சோ ட்ரைமாலிகுலர். அதே போல அது ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா தேர்ட் ஆர்டருக்கு வந்துடும். தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் டைப்ல கொடுத்துருப்பேன். 1 or 2 இது கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஈவினிங் பார்ப்போம். ஈவினிங் 6:30 ஜாயின் பண்ணுங்க சார். ஹலோ சார். எஸ் தேங்க்யூ சார். பாலிமர் கெமிஸ்ட்ரி அந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சா போதுமா இல்ல ரிட்டன் நோட்ஸ் படிக்கணும்? பாலிமர் பழசுன்னு அர்த்தம் தான்மா. பழசு வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கேங்க சார். அந்த பிடிஎஃப் மட்டும் போதுமான்னு கேட்டேங்க சார். அது மட்டும் தான் இருக்கு சிலபஸ்ல எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே. நீங்க கேக்குறது பழசு வேண்டாவான்னு கேக்குறீங்களா? இல்லைங்க சார், பழசுல இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டேங்க சார். ஆமாமா, பழசு பிடிஎஃப் இப்போ நான் அனுப்பியிருக்கேனே, பாத்தீங்களா? ஆமாங்க சார். அதுதான்மா, அதான் அடிஷனல். ஓகே, மோல்டிங் ப்ராசஸ். அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமானது இல்லை, அது ஒரு டெக்னிக்கல். என்னென்ன மெத்தட்ல பண்றாங்கன்றது ஃபுல்லா தியரி பார்த்து ஜஸ்ட் கோ த்ரூ. பழைய பாலிமர் படிக்கணும், பழைய பாலிமர் மெட்டீரியல் முழுசு படிங்க. சார் எஸ் சார், அசிடிட்டி ஃபங்க்ஷன் மட்டும் தான் கேட்டலிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சார். ஹேமட் அசிடிட்டி ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணலைங்க சார். அது படிக்கணுமாங்க சார்? அது என்னமோ அதுல ஒரு டேர்ம் நம்ம அது கொடுக்கலன்னா சொல்ல முடியாது. ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் படிங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, பாப்போம். பாய். ஈவினிங் பாப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.